என்ன பேச வேணான்ட்டாங்க, அதனால நன்றி. நான் இல்லை, நான் பேசல சார். இல்லை இல்லை, டைம் தான் பார்க்குறேன் எல்லாருடைய இதுக்காகவும். ஏன்னா முக்கியமாக நம்ம எதிர்பார்த்துருக்கிறது, நானே எதிர்பார்த்துருக்கிறது அன்றைக்குரிய சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணுன்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகவே அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்க போகிற அடியை பார்த்து மயங்கணுன்றதுக்காக காத்திருக்கிறேன். உங்களுடைய உங்கள் கொள்கைப்படியே உங்கள் ரூல் படியே நீங்கள் வாங்க சார். ஆக்சுவலி நல்ல பிளானிங், என்கிட்ட எதுவும் இல்லைம்மா பெருசாக பேச, நன்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன்னாரு. அதை தான் இப்போ சார் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதான் நிறைய வேலையை வைத்துக்கொண்டு நமக்கு ஒன்றும் வேலை ஆனால் எங்கள் அறுவை பெரிய பிள்ளை என்ன சார், அவர் எத்தனை புராணம் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அருமையான அவரை எழுதுகிறோம், அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்க முடியும். அதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி வந்தது. டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அது மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர்வி உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டேன்னு சொல்லி சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணும்னா மனநில சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாவே என்னென்னா, தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேருங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டு ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்ன எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர்வி உதயகுமார் சரி, அது நம்ம செல்லுமணி சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை கொண்டு உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. சார் வந்திருக்காரு, சார் வந்திருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அண்ணனுடைய ஒருக்கு அண்ணன்ட்ட நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதான் அங்கேயா? ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாங்க, நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார், இந்த கேமரா இல்லை. ஓகே. இதனால் சேர்ந்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. அது நிஜமாக ஒன்று. இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னால், இன்னைக்கு நிச்சயதார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்தம் நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுமாறு கேட்டுக்கொண்டு, அது ஏன்னோ அந்தமா என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டாதுங்க அப்படின்றாங்க. அந்த கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வருதா அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காகவும் அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அப்படி தான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன், அதுக்காக தான். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்குது. நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நிஜமாகவே தமிழ் அறிவோடு கிடையாது. ஆனால் நேரம் தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன். மயிலாஞ்சினா எனக்கு என்னது, மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜேஸ்தாஸு ஃபோன் பண்ணால் அமெரிக்காவில் இருந்தார். குருஜி இந்த மயிலாஞ்சினா என்னது? அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாங்கடா அதான் அப்படின்னாரு. அது என்னென்னா 10 வயசில் நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழியில் எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பர்வத நிறையுடை பனி நீரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணானவி மயிலாடும் கொல்லில் பிறந்தோம் பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்தோம். இந்த மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும் எனக்கு. கேட்ட உடனே கையில் போடுற மருந்தாண்டாதுன்னாரு. அதை சொல்லி அறிவியலிகளுக்கு அறிவு கொடுத்தறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல்கள் ஒழிக்காமல் இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி நல்லா.